3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிப்போம். 37th Psalms verse 3 and 4. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய ஜீவித்தின் அனுபவத்திலிருந்து சில சத்தியங்களை, சில அருமையான வாக்குத்தத்தங்களை, சில நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த 37ஆம் சங்கீதம் முழுவதுமாக தெளிவாக எழுதியிருக்கிறார். And psalmist David had clearly written in this 37th Psalms all the beautiful promises of God through his experiences. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய அநேக தெய்வீக பிரமாணங்கள் இந்த சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. In this Psalms the divine qualities that we should follow in our daily life is mentioned here. கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். We should trust in the Lord and do good. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். And we should dwell in the land and be fed with the truth. சத்தியத்தோடு சம்பந்தப்படுகிற சில தெய்வீக பிரமாணங்களை இந்த நாட்களில் கற்றுக்கொண்டு வருகிறோம். And we are meditating the laws pertaining to this truth. சத்தியத்தை முதலாவது நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். First of all, we should know the truth. இரண்டாவது சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். And secondly, we should believe the truth. மூன்றாவது சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். And thirdly, we should keep the truth. நான்காவது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். And fourthly, we should give witness about the truth. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவராகவே பிறந்தார். And Jesus born in this world in order to bear witness about the truth. அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்லுகிறார். And he said so only I came to this world. அந்த அருமையான இயேசுவை போல நாமும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கலாய் காணப்பட வேண்டும். Concerning that beautiful Jesus, and we should also give testimony about the truth. இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆதி நூற்றாண்டில் ஜீவித்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். All the prophets and apostles in the early Christian life, they followed the footsteps of Jesus and bear testimony about the truth. அவர்கள் சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை விசுவாசித்து, சத்தியத்தை கைக்கொண்டு பிற்பாடு சாட்சி கொடுத்தார்கள். And they, by knowing the truth and believing the truth, and after keeping the truth, they bear witness about. அதுபோல நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து அதை அன்போடு கைக்கொண்டு பிற்பாடுதான் சாட்சி கொடுக்க முடியும். Even in our daily life also, first of all we should know the truth and believe the truth, and after keeping the truth only we can bear witness about the truth. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவராகவே வந்தது போல பரிசுத்த பவுலும் கூட சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். As Jesus came to bear witness about the truth, even Saint Paul also found to be bearing witness about the truth. ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நீங்கள் எபிரேயர் நிருபம் வரைக்கும் வாசிக்கும்போது பரிசுத்த பவுல் சத்தியத்தை குறித்து என்னென்ன வியாக்கியானங்கள் கொடுக்கிறார் என்பதை குறித்து பார்க்கலாம். And from Ephesians, Romans to Hebrews, we can see what are the revelations given by Saint Paul about the truth. சத்தியத்தை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன சொல்கிறான்? And what does James the apostle say about the truth? சத்தியத்தை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும்போது, when James said about the truth, சத்தியத்தை விட்டு ஒருவன் விலகி போகும்போது அவனை நாம் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். If anyone go away from the truth, and we should bring him back. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் இதுமாய் வாசிக்கிறோம். In James chapter 5 verse 19 and 20 we read in this way. அது மாத்திரமல்ல, not only that, சத்தியம் பண்ணக்கூடாது, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் என்றும் சொல்கிறார். Even he say we should not swear upon the earth or heaven. சத்தியத்தை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிற சில தெய்வீக பிரமாணங்களை அந்த யாக்கோபு நிருபத்திலே நீங்கள் வாசித்தறியலாம். In the epistle of James we can see what are all the truth mentioned by James the apostle. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்கிறார். In James chapter 3 he also say lie not against the truth. நம்முடைய வாழ்க்கையிலும் சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு காலம் பொய் சொல்லக்கூடாது. Even in our life we should no way say lie against the truth. அடுத்து பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது, and nextly Peter the apostle says, சத்தியத்தை குறித்து அவர் சொல்லுகிற கருத்துக்கள் என்ன? and what are all the ideas mentioned about him? சத்தியத்தை குறித்து அவர் கொடுக்கிற வியாக்கியானம் என்ன? and what is the explanation given by him concerning the truth? சத்தியத்தை குறித்த தெய்வீக பிரமாணங்களை பேதுரு அப்போஸ்தலன் நிவிதமாக சொல்கிறார். and how Saint Peter say about the divine qualities of truth? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கும்போது, in 1 Peter chapter 1 verse 22, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். and you should obey the truth. 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். Seeing ye have purified your souls in obeying the truth through the Spirit and to unfeigned love of the brethren, see that ye love one another with a pure heart fervently. எதற்காக நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும்? Why we have to obey the truth? மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாயிருக்கும்படி, In order to be with unfeigned love of the brethren. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் In another way, சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறும்படி, in order to love one another with a pure heart fervently. நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is essential for us to obey unto the truth. இந்த சத்தியத்துக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்? How can you obey to this truth? அதற்கு தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். For that only God had given us the Holy Spirit. அதான் பரிசுத்த பேதுரு சொல்கிறான், ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. And obey the truth through the Spirit. இதை பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தோடு கூட சொல்கிறார். And along with his experience, Saint Peter mentioned this. பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்கள் ரெண்டு கட்டமாக பிரிக்கலாம். And we can divide the life of Peter into two parts. ஒன்று, பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பாக காணப்பட்ட ஒரு வாழ்க்கை. The life of Peter before the death of Jesus Christ. இரண்டாவது வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக பேதுருடைய வாழ்க்கை. But secondly, the life of Peter after the resurrection of Jesus. பேதுருடைய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பாக காணப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது சத்தியத்துக்கு மாறாக காணப்பட்டது. The life of Peter before the death of Jesus Christ was found to be a life against அவன் the truth. இயேசு கிறிஸ்துவை சேவல் 2 தரம் கூறுக்கும்பாக 3 முறை மறுதலித்தவன். And he is the one who denied 3 times Jesus before the cock crows twice. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் Gospel according to Matthew chapter 26 69 வசனத்திலிருந்து verse படிக்கும்போது, 69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நஸ்ரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னால், அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியவும் பண்ண தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. பாருங்கள், அங்கே பேதுரு எவ்விதமாக மறுதலித்தான் என்று வாசிக்கிறோம். And see how Peter denied Jesus. முதலாவது அவன் சொல்லுகிறான், First of all he says, அந்த வேலைக்காரி ஒருத்தி வந்து சொல்கிறான், நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய். a damsel came unto him saying, thou was also with Jesus of Galilee. அவன் சொல்கிறான், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது But he say, I know not what thou sayest. என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். And he denied before them all. இரண்டாவது, Secondly, 71 வசனத்தில் படிக்கும்போது 71st verse, அவள் சொல்லுகிறாள், வேறொருத்தி வந்து சொல்கிறாள், இவனும் நசனாயி இயேசுவோடு கூட இருந்தான். and another maid saying, this fellow was also with Jesus of Nazareth. அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். And again he swore and denied Jesus. முதலாவது எல்லாருக்கும் முன்பாக மறுதலிக்கிறான். And first of all he is denying before all. இரண்டாவது ஆணையிடுகிறான். And secondly he is denying with an oath. ஆணையிட்டு மறுதலிக்கிறான். And he denied with an oath. மூன்றாவது, Thirdly, அங்கே நின்றவர்கள் சிலர் வந்து பேதுருவினிடத்தில் சொல்கிறார்கள், and some they stood thereby and said unto Peter, நீயும் அவர்களில் ஒருவன், and surely thou உன் also, பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். thy speech bewrayed thee. அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்க தொடங்கினான். And he then began to curse him saying, I know not the man. சபித்தது மாத்திரமல்ல, Not only cursing, நான்காவது சத்தியம் பண்ணினான். and fourthly he sweared. அப்ப பாருங்கள், பொய் சொல்லுகிறான், And he is lying, மறுதலிக்கிறான், denying, ஆணையிடுகிறான், and he is making an oath, சபிக்கிறான், and he is cursing, சத்தியம் பண்ணுகிறான். and he is swearing. இன்னும் நீங்கள் படித்தீர்கள் என்றால், அவனை எனக்கு தெரியாது என்று சொல்கிறான். And still more if you read, he say, I know not him. நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். And saying, I know not the man, he began to curse and swear.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் Luke the Gospel chapter 22. 56 57. அப்போது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றால் அதற்கு அவன் ஸ்திரீயை அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். And he denied him, saying, Woman, I know him not. இயேசுவை அவரை அறியேன் என்று சொல்லல, He didn't say honorably அவனை concerning Jesus. அறியேன். அவனை அறியேன்னா அவனைன்னா தரக்குறைவாக இழிவாக மட்டமாக மரியாதை இல்லாம சொல்ற வார்த்தை. And he is saying Jesus without a word of respect. நீ சொல்லுகிறவரை நான் அறியேன், அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, அவனை அறியேன். And he say, I know him not. அவனை தெரியாது. இயேசு அவனே இவனேன்னு சொல்றான், அதாவது மரியாதை இல்லாம சொல்கிறான். And he is calling Jesus without any respect. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அந்த மனுஷனை அறியேன்னு சொல்லி இருக்கிறது. In the Matthew it is said, I know that man. ஆனால் லூக்காவுல அழகாக சொல்லி இருக்கிறது, அவன் சொல்கிறான் அந்த அவனை அறியேன். In Luke the Gospel it is beautifully இயேசுவோட கூட இருந்து அவ்வளவு உண்மையாக அவரை பின்பற்றி வந்த பேதுருடைய கடைசி நேரத்தில் என்ன அறிக்கை விடுகிறான் பாருங்கள். And what is the confession of Saint Peter, who was with Jesus at the last நீ day? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னவன். And he is the one who said, Thou art the son of. ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முன்னாடி அவனே இவனே இயேசுவை பத்தி சொல்கிறான். And he is denying Jesus before an ordinary maid. அப்ப அவனுடைய வாழ்க்கை சத்தியத்துக்கு மாறாக காணப்பட்டது. And his life was found to be against the truth. அவன் மறுதலித்தான், எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான், He denied before them all. ஆணையிட்டு மறுதலித்தான், And he denied with an oath. சபித்தான், He cursed him. சத்தியம் பண்ணினான், And he promised. பொய் சொன்னான். He said lie. அவனை என்று இயேசுவை மரியாதை இல்லாமல் பேசினான். And he speak about Jesus without a respect. சபித்து சத்தியம் பண்ணி மறுதலித்து ஆணையிட்டு பொய் சொல்லி மரியாதை இல்லாமல் பேசின அந்த பேதுருடைய வாழ்க்கை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையாக போய்விட்டது. The life of Peter, who cursed, denied and said lie and promised, was a life without obedience. ஆனால் இயேசு முன்கூட்டியே சொல்லிவிட்டார், But Jesus foretold, சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்பாக நீ 3 தரம் மறுதலிப்பாய். Before the cock crows twice and you will deny me thrice. அதுபோல அவன் 3 தடவை மறுதலித்த பிற்பாடு சேவல் கூவுகிறது. And in the same way, after he denied 3 times, the cock began அப்பொழுதுதான் to crow. இயேசு முன்கூட்டியே சொன்ன வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுகிறான். Then only he remembered the things foretold by Jesus. And சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே, I have disobeyed the truth. சத்தியவரனாகிய இயேசுவை நான் மறுதலித்து விட்டேனே, And I have denied Jesus, the man of truth. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் பிறந்த இயேசுவை நான் இப்படி சபித்து விட்டேனே, And I have cursed Jesus, who came to bear witness about the truth. சத்தியம் பண்ணி விட்டேனே, I had sweared upon him. நான் அவனே என்று மரியாதை இல்லாமல் பேசிவிட்டேனே, And I called him without respect. ஐயோ நான் ஆணையிட்டு மறுதலித்து விட்டேனே. Oh, I have sweared with an undenied. சாதாரண ஒரு வேலைக்காரிக்கு முன்பாகவே நான் எல்லாருக்கும் முன்பாக நான் மறுதலித்து விட்டேனே, Before all and before a maid, I have denied. அவனை அறியேன் என்று பொய் சொல்லி விட்டேனே, I lied that I know him not. சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே, I disobeyed the truth. வழியும் சத்தியம் ஜீவனுமான இயேசுவை நான் மறுதலித்து விட்டேனே, I have denied Jesus, the way of truth and life. சத்தியம் கிருபையும் நிறைந்தவராய் வெளிப்பட்ட இயேசுவை நான் மறுதலித்து விட்டேனே, I have denied Jesus, who born with grace. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அருமையான இயேசுவை நான் மறுதலித்து விட்டேனே, Oh, I have denied Jesus, who said, For I am the way, the truth and life. சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே என்று சொல்லி மனங்கசந்து அழுகிறான். And he is weeping bitterly, saying, I have disobeyed the truth. மனங்கசந்து அழுது அவன் மனம் திரும்பினதை இயேசு கண்டபோது When Jesus saw his repentance, அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். and he is showing mercy to him. உயிர்த்தெழுந்த இயேசு திரும்பவுமாக பேதுருவை சந்திக்கிறார். The resurrected Jesus, again he met Peter. சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, Oh Simon, are you loving me? நீ இவர்கள் எல்லாரிலும் அன்பாயிருக்கிறாயா, Are you loving me above them all? 3 முறை கேட்கிறார். And 3 times he is ஒரு asking, தடவை 2 தடவை அல்ல, not 1 or 2 times, 3 முறை கேட்கிறார். and he is asking 3 times. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் Gospel according to John, 15ஆம் வசனம். 21 verse 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய் இவர்களிலும் நீர் அதிகமாக என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, Lovest thou me more than these? அதற்கு அவன் சொல்கிறான், ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன். And he saith unto him, Yea, Lord. அவர் சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. And he said unto him, Feed my இரண்டாம் lambs. தரம் இயேசு கேட்கிறார், Even second time Jesus is சீமோனே நீ asking, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, Simon, lovest thou me?
அதுக்கு ஆண்டவரே மே நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். And he said unto him, Yea, Lord, thou knowest. முதல்ல ஆண்டவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னார். And first Jesus said unto him, Feed my lambs. இரண்டாவது சொல்கிறார் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. And secondly he is telling, Feed my sheep. மூணாவது தடவை இயேசு கேட்கிறார், And third time also he is நீ asking, என்னை நேசிக்கிறாயா? And son of Jonas, lovest thou me? பேதுரு ரொம்ப துக்கத்தோடு சொல்கிறான், ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். And Peter with a great grief he said, Lord, thou know all. திரும்பவும் இயேசு சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. Again Jesus commanded him, Feed my முதலாவது sheep. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். First of all he said, Feed my lambs. அடுத்து இரண்டாம் தரமும் மூணாம் தரமும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். Second time and third time he said, Feed my sheep. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போன தன்னுடைய வாழ்க்கைக்காக அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து அழுது இயேசுவண்டை திரும்பி வந்தபோது அவனுக்கு திரும்பவும் ஊழியத்தை கொடுத்து ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் மேய்க்கும்படியாக அன்பாக அவனை அனுப்புகிறார். While he repented for his disobedient life against the truth, and while he came back, God forgave him and he gave him the ministry to feed his lambs. ஆனாலும் திரும்பவும் சத்தியத்துக்காக சாட்சியாக வைராக்கியமாக தியாகமாக பிரதிஷ்டையாக பரிசுத்தமாக உண்மையாக ஜீவிக்க வேண்டும் என்றால், But if again he want to live as a sacrificial life and faithful for the truth, அவனுக்கு நல்ல ஒரு அபிஷேகம் தேவை. and he need an anointing. ஆயினால் அந்த மேலறையிலே 120 பேர் கூடி பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்திருந்த வேளையில் கர்த்தர் இந்த பேதுருவுக்கும் அபிஷேகத்தை தந்தார். So at the time of 120 people gathered in the upper chamber for the Holy Spirit, இப்பொழுது பேதுருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. now Peter's life was upside down. கோழையாக ஒரு சாதாரண பெண்மணிக்கு முன்பாக மறுதலித்த பேதுரு, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பேதுரு இப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு தைரியசாலியாய் நின்று விட்டான். And Peter the coward who denied Jesus before the maid, and now he is standing as a witness for the truth. 11 பேரோடு கூட சேர்ந்து இந்த பேதுரு தைரியமாய் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணினபோது, and while Peter preached boldly along with 11 men, ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் குத்தப்பட்டது. the hearts of the people was pricked. எல்லாரும் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். And all began to ask what we have to do in order to be saved. பேதுரு அப்பொழுது தைரியமாக சொல்கிறார், And Peter boldly said, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். and you should repent and be baptized in the name of Jesus அப்பொழுது Christ. நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். Then you shall obtain the gift of the Holy Spirit. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, பரிசுத்தாவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் சத்தியத்தை சொன்ன பிற்பாடு கிட்டத்தட்ட அன்றைக்கு 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். After obeying the truth and after receiving the Holy Spirit, அல்லேலூயா. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் காணப்பட்டதற்கு காரணம் அப்பொழுது அவனுக்கு அபிஷேகம் இல்லை. the reason for him to disobeying the truth was he had no anointing. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடினால் அவன் சத்தியத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து ஜீவிக்க முடியவில்லை. Because he didn't receive the Holy Spirit, so he cannot completely obey the இன்னொரு விதத்தில் truth. சொல்லப்போனால் சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாருக்கும் முன்பாக பகிரங்கமாக சாட்சியாக நிரூபித்து சொல்ல முடியவில்லை. And he could not able to clearly say about Jesus a man of truth before all. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. He didn't have courage to bear witness about the truth. சத்தியமாக இந்த பூமியிலே வெளிப்பட்ட இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு முன்பாக பகிரங்கமாக சாட்சி கொடுப்பதற்கு அவனுக்கு பலன் இல்லை. He didn't have enough strength to confess Jesus before all who came as a man of truth. ஆனால் இப்பொழுது சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே இப்பொழுது சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு தைரியசாலியாய் மாறின பிற்பாடு, But after becoming a courageous person, after receiving the Holy Spirit and after obeying the truth, அவன் எல்லாருக்கும் முன்பாக தைரியமாக சாட்சி கொடுக்கிறான். and he boldly bear witness before all. அப்போஸ்தலர் 4:13 படித்து பார்க்கும்போது Acts chapter 4 verse 3. பேதுரு அங்கே தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறான். And Peter preached boldly, சத்தியத்தை குறித்து தைரியமாக சாட்சி கொடுக்கிறான். and he bear witness concerning the truth boldly. 4:13 பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து பேதுரு கொண்டார்கள். இப்பொழுது தைரியமாய் பேசுகிறதை ஜனங்க அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். And they marvel looking at Peter speaking boldly. இந்த தைரியம் எப்படி வந்தது? And where this boldness came unto him. இந்த தைரியம் பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலனுக்கு எப்படி வந்தது? And how did this Peter got this boldness? அபிஷேகத்தின் மூலமாக. And through the anointing. சத்தியத்துக்கு கீழ்ப்படிகிறதற்கு அவனுக்கு முக்கியமாக உதவி செய்தது அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் தான். Very important thing that had helped him to obey the truth was the anointing. 120 பேர் இந்த மேலறையில காத்திருந்து ஜெபித்த போது
அப்பொழுது ஊற்றப்பட்ட அபிஷேகம் பேதுருவை தைரியசாலியாய் மாற்றிவிட்டது. And the 120 men, they gathered in the upper chamber. The anointing changed Peter into a bold person. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்ட போது, And when they commanded them very strictly, they should not preach about the name of Jesus. அவன் தைரியமாக என்ன பதில் சொன்னான் தெரியுமா? And what is the reply he gave boldly? மத்தேயு 5 அதிகாரம் 29 வசனம். Acts chapter 5 verse 29. அதற்கு பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. We ought to obey God rather than men. ஒரு சாதாரண பெண்மணிக்கு முன்பாக கோழையாக மறுதலித்து சத்தியம் பண்ணி சபித்து பொய் சொல்லி மரியாதை இல்லாம இயேசுவை பேசி ஆணையிட்டு 3 முறை மறுதலித்து அப்படிப்பட்ட பேதுரு இப்பொழுது சொல்கிறான், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே எங்களுக்கு அவசியமா இருக்கிறது. The coward Peter who denied Jesus 3 times before a maid, now he is boldly saying we ought to obey God rather than men. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு பலன், ஒரு அபிஷேகம் அவனுக்கு எப்படி கிடைத்தது? And how did he receive this strong boldness and anointing? அந்த மேலறையிலே 120 காத்திருந்த போது இவனுக்கு காத்திருந்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதின் மூலமாக, And through the anointing received by along with the 120 who had gathered in the upper chamber. அனுபவ ரீதியாகத்தான் இந்த பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே விதமாக எழுதுகிறார். Only through his experience Peter is writing in his epistle. நானும் சத்தியத்தை அறிந்திருந்தேன், சத்தியபரனாக இயேசுவோடு கூட உலாவிக் கொண்டிருந்தேன், சத்தியத்தை நன்றாக தெரிந்திருந்தேன், ஆனால் என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை. I had know the truth very well and I was with Jesus who is the man of truth, but I could not obey. காரணம் எனக்கு அபிஷேகம் இல்லை. The reason is I didn't have the அதனால anointing. தன்னுடைய நிருபத்திலே 1 அதிகாரத்திலே எழுதுகிறான், நீங்கள் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. So even in his first chapter he is writing, மாயமற்ற சகோதர சிநேகத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். And you should be with the unfeigned love of brethren. இயேசுவோடு அவன் சகோதர சிநேகத்திலே தான் காணப்பட்டான். இயேசு மூத்த சகோதரன், இவங்க இளைய சகோதரன் போல. And he was with brotherly love along with Jesus. ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை மறுதலிக்காமல் இருப்பதற்கு அவனுக்கு அந்த நேரத்தில் அபிஷேகம் இல்லை. But he didn't have anointing in order to not to deny அவனுடைய Jesus. சகோதர சிநேகம் மாயமான சகோதர சிநேகமாய் போய்விட்டது. His brotherly love was found to be a hypocritical சமயம் love. வந்தபோது இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி போய்விட்டான். When chance came, he denied Jesus and went backslid. ஆனாலும் திரும்பவும் அவன் ஆண்டவரண்டை திரும்பி வந்து விட்டான். But he had came back to Jesus. இருந்த போதிலும் அவனுடைய சிநேகம் மாய்மாலமான ஒரு சகோதர சிநேகமாய் போய்விட்டது. And though his love ought to become a காரணம் hypocritical அவன் love. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு நிலவரம். Because his state was found to be not to obey with the spirit. அதனால்தான் தன்னுடைய நிருபத்தில் நமக்கு எப்படி எச்சரிப்பாக எழுதுகிறான், And so in his epistle as a நீங்கள் warning. மாயமற்ற சகோதர சிநேகத்தோடு ஒருவரோடு ஒருவர் பழக வேண்டும் என்றால், And if you want to be with unfeigned brotherly love, ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூற வேண்டும் என்றால், if you want to love one another, உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவசியமா இருக்கிறது. you need the Holy Spirit. ஆவியினாலதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க முடியும். Only through the Spirit you can obey to the பரிசுத்த truth. ஆவியின் அபிஷேகம் இல்லாவிட்டால் நாம் சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாது. Without the anointing of the Holy Spirit, we cannot live according to the truth. இயேசுவும் இதை குறித்து சொல்லும்போது, Even Jesus will say, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். when the Holy Spirit shall come unto you, you shall be strengthened and be as a பரிசுத்த witnesses. ஆவி வரும்போதுதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய பலன், அந்த சக்தி நமக்கு கிடைக்கிறது. Only when the Holy Spirit comes, we receive the strength to live according to the truth. சத்தியத்தை அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது, It is not only enough if you know the truth. அதற்கு கீழ்ப்படியும்படியாக நமக்கு ஆவியின் அபிஷேகம் தேவையா இருக்கிறது. And we need the anointing of the Spirit in order to obey that. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் பலன் இல்லாவிட்டால் சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாது. Without having the strength of the Holy Spirit, we cannot live according to the truth. அதனால்தான் பரிசுத்த பவுல் எழுதும்போது, So only while Saint Paul, அவருடைய ஆவியினாலே நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், and you should be strengthened mightily in your inner man through his Spirit. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 16 வசனம். And Ephesians chapter 3 verse 14. நீங்கள் அவருடைய 16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். And to be strengthened with might by his Spirit in the inner man. மற்ற பேர் கிறிஸ்தவர்களுக்கு நம்ம அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தெரிகிறது. And to other nominal Christians, it is seemed to be speaking unknown tongues, it seemed to be a mockery unto them. அந்நிய பாஷையில பேசுறது, ஆவியில நிறையிறது, அபிஷேகத்துல நாம் நிறையிறதெல்லாம் சில பேர் கிறிஸ்தவர்களுக்கு, பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு, மாய்மால கிறிஸ்தவர்களுக்கு பைத்தியமாக தெரிகிறது. And for hypocritical Christians and nominal Christians, that he is speaking. ஆனால் அருமையானவர்களே அப்படி அல்ல.
Oh beloved, not like நம்ம that. ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசும்போது நம்முடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுகிறார். While we speak in tongues being filled with the Spirit, our inner man is being strength. அந்த ஆவியின் பலத்தினாலதான் நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க முடியும். Only through the strength of that Spirit only we can obey to the truth. பொய் சொல்லக்கூடாது என்று நமக்கு ஒரு சத்தியம் தெரிகிறது. And we know the truth that we should not lie. ஆனால் அந்த சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கு நமக்கு ஆவியின் அபிஷேகம் தேவை. But we need the strength of the Spirit in order to live அந்த according to the ஆவியின் truth. பலன் இருந்தால்தான் அந்த சோதனை வரும்போது பொய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது நாம் சொல்லாமல் இருக்க முடியும். Only if you have that strength in you, occasions come, you will not say lie. அதனால்தான் பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் தெளிவாக தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான். And so only Saint Paul clearly wrote in his நீங்கள் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். and through the Spirit you obey unto the நான் ஒரு truth. காலத்திலே ஆவி இல்லாதபடியினால் சத்தியத்துக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை. Once I cannot obey to the truth without the Spirit. அபிஷேகம் பெறாதவனாய் நான் இருந்தபடியினால் ஒரு கோழையாக சாதாரண ஒரு பெண்மணிக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்பாக 2 முறை நான் 3 முறை மறுதலித்து விட்டேன். 2 முறை சேவல் கூவி என்னுடைய மதியினத்தை உணர்த்தினது. As I was not anointed and I had denied Jesus 3 times before the maidservant. கொக்கரக்கோ கொக்கரக்கோன் கோழி 2 தடவை கூவும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஆமா இயேசு சொன்னாரே 2 தடவை 3 தடவை நீ மறுதலி சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்பாக நீ 3 முறை மறுதலிப்பாய். And only after the cock crows twice, and he began to remember the words foretold by Jesus, and you shall deny me thrice before the cock crow twice. 2 முறை மறுதலித்த பேதுருவையும் அங்கே 3 முறை மறுதலித்த பேதுருவையும் அங்கே 2 முறை கொக்கரித்து அவனை உணர்த்திற்று. கொக்கரக்கோ கோ 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 சேவல் கூவுது, அது கொக்கரித்து உன்னை உணர்த்தது. நம்மளையும் கூட உணர்த்துகிறது. Even it is also making நீ us சத்தியத்துக்கு understand. கீழ்ப்படிந்து ஆவியினாலே பலப்பட்டு சத்தியத்துக்கு சாட்சியாக நீ ஜீவிக்க வேண்டும். And you should obey the truth and should be a witness unto the truth. 3 முறை மறுதலித்த பேதுருவை போல நீ ஆவியின் பலன் இல்லாதவனாய் சத்தியத்துக்கு மாறாக ஜீவித்து விடாதே. And don't live against the truth like Jesus, like Peter who denied 3 times. பேதுரு அப்போஸ்தலன் சத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட தெய்வீக பிரமாணமாக நமக்கு எச்சரிக்கிறது என்னவென்றால், அபிஷேகத்தினாலே ஆவியினாலே நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள். The warning of the Peter through the divine law is we should obey the truth by Spirit. அதற்கு அப்படி நீங்கள் இருந்தால்தான் மாயமற்ற சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த முடியும். Only you can reveal the unfeigned love of brethren. ஒருவரில் ஒருவர் நீங்கள் ஊக்கமாய் அன்பு கூற முடியும். And you can love one another earnestly. இரண்டாவதாக, Secondly, பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற சத்தியம் என்ன? and Saint Paul, what does he says? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். And give room not for the truth to be blasphemed. 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 Peter 2 verse 2. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். And by reason of whom the way of truth சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதுக்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. we should never give room for the way of truth to be blasphemed. எப்படிப்பட்டவர்கள் சத்திய மார்க்கத்தை தூஷிக்கும்படியாய் நடக்கிறார்கள்? And what kind of people walk according to be the way of truth to be evil கள்ள spoken? தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் உங்களுக்குள் இருப்பார்கள். The false prophets and false teachers will be among you. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். And through covetousness the feigned words will enter into you. The false இரண்டாவது, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். And many will follow their false way. அவர்கள் பொருளாசை உடையவர்கள். And they are covetous. தந்திரமான வார்த்தைகளினால் தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். And through feigned words and they will merchandise you. இப்படிப்பட்டதான அவருடைய வாழ்க்கை சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாக அமைகிறது. And such people's life was found to be the way of truth to be கிறிஸ்தவ blasphemed. உலகத்தில் இப்படிப்பட்ட அநேகரை நாம் பார்க்கிறோம். And even many persons are in the Christian கள்ள life. தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். False prophets have arisen. எங்கே பார்த்தாலும் கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறார்கள். Wherever we can see false அவர்கள் teachers. கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுகிறார்கள். And they privily bring the damnable heresies. இயேசு கிறிஸ்து அவர்களை கிரயத்துக்கு கொண்டார், அவரை இவர்கள் மறுதலிக்கிறார்கள். And Jesus had bought them with a price, but they deny him. அவருடைய இருதயம் பொருளாசையை சார்ந்திருக்கிறது. And their heart was after covetousness. தந்திரமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். And they are speaking feigned words.
ஜனங்களை ஏமாற்றி தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்கிறார்கள். and they are merchandising people towards them. இவர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் இன்றைக்கு தூஷிக்கப்படுகிறது. Because of these people the way of truth is blasphemed. இம்மைக்குரிய ஆதாயத்துக்காக, இம்மைக்குரிய பணத்துக்காக, பொருளுக்காக, செல்வத்துக்காக ஜனங்களை ஏமாற்றி பொருளாசையான வார்த்தைகளை பேசி, தந்திரமான வார்த்தைகளை பேசி அவர்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்கிறவர்கள். For the worldly gain and worldly pleasures, and they are making the people to merchandise for them. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னவென்றால், And what is a great evil among this? அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். And many will follow their இரண்டாம் வசனம். second verse. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். Many shall follow their pernicious way. ஒரு சிலர் பின்பற்றுவார்கள் போல, Not one or two, அநேகர் பின்பற்றுவார்கள். many shall follow. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுமாம். And because of them the way of truth will be blasphemed. சத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட சில தெய்வீக பிரமாணங்களை பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுவதற்கு எதுவாய் நாம் நடக்கக்கூடாது என்ற கருத்தையும் வலியுறுத்துகிறார். Even Saint Peter emphasized the truth that the way of truth should not be blasphemed. ஒருவேளை அப்படிப்பட்ட கெட்ட நடக்கையை உடையவளை நீங்கள் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில சந்திக்க நேரிட்டால், And if you found to meet those people in your daily கள்ள life, தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்களை நீங்கள் காணும்போது and while you look at false prophets and அவர்களை false விட்டு நீங்கள் teachers, விலகி செல்ல வேண்டும். and you should depart அவருடைய from கெட்ட them. நடக்கையை நீங்கள் பின்பற்றக்கூடாது. You should never follow their pernicious அவள் ways. இன்னைக்குரிய ஆதாயத்துக்காக பொருளாசையோடு அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள். And they are ministering the Lord with covetousness. அந்தரமான வார்த்தைகளை பேசி, நய வசனிப்பான வசனங்களை பேசி ஜனங்களை ஏமாற்றி தங்கள் பக்கமாக இழுக்கிறவர்கள். And they are the one through feigned words, they are merchandising people towards them. பிலிப்பியர்கள் அவர்களை குறித்து பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, In Philippians, while Saint Paul, அவருடைய தேவன் வயிறு, their God is their stomach, அவருடைய முடிவு அழிவு. their end is destruction. பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 19 19 வசனம் 18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு அவர்கள் பகைஞர்கள். And they are the enemy unto the cross of Christ. இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இம்மைக்குரிய ஆதாயம், இம்மைக்குரிய பொருள், இம்மைக்குரிய பணம், இம்மைக்குரிய காரியங்களுக்காக ஜனங்களை ஏமாற்றி தந்திரமான வார்த்தைகளை பேசி தங்களுக்கு வசமாக ஆதாயப்படுத்தி அப்படி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக பெருகிவிட்டார்கள். The false prophets and false teachers have been increased in the Christian life, and who merchandise people for them for the worldly gain. அவருடைய கெட்ட நடக்கைகளை இன்றைக்கு அநேகர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். And many are following their pernicious ways. சத்திய மார்க்கம் அவர்கள் நிமித்தமாக தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. The way of truth is being evil spoken because of them. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜீவிக்கிற நாம் ஜாக்கிரதையாயிருந்து அப்படிப்பட்டவர்களை விட்டு வேறு பிரிய வேண்டும். And we who are living in such a situation should separate ourselves from them. கள்ள கிறிஸ்துகள் எழும்புகிறார்கள். கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள். அதுபோல கள்ள கிறிஸ்துகள் எழும்பி இருக்கிறார்கள். In the last days false Christ will arise. கள்ள அப்போஸ்தலர்கள் எழும்பி இருக்கிறார்கள். False apostles have been arise. உண்மையான அப்போஸ்தலை போல வேஷம் போட்டுக் கொள்கிறவர்கள். And they guise themselves as true apostles. கள்ள தீர்க்கதரிசிகள், False prophets, கள்ள போதகர்கள், false teachers, கள்ள சகோதரர்கள். false brothers. இப்படி பைபிள்ல கள்ள சகோதரர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள் என்று சொல்லி இருக்கிறது. In the Bible it is said false brethren, false Christ and false prophets. எல்லாமே கள்ளம் என்று சொல்லும்போது உண்மை என்று ஒரு நிஜமான ஒரு ஊழியமும் ஊழியக்காரரும் இருக்கிறார்கள். When all these things are mentioned as false, there is the group of கள்ள people. கிறிஸ்து என்றால் உண்மையான கிறிஸ்து இருக்கிறார். If there is a false Christ, there is கள்ள a true அப்போஸ்தலர்கள் Christ. இருக்கிறார் என்றால் மறுபகுதியில் உண்மையான அப்போஸ்தலர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். If there is a false prophet, in another side there are true கள்ள prophets. தீர்க்கதரிசிகள் இருக்கிறார் என்றால் உண்மையான ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். If there is false prophets, in another side there are true கள்ள prophets. போதகர்கள் இருக்கிறார்கள் என்றால் உண்மையான போதகர்களையும் கர்த்தர் பூமியில் வைத்திருக்கிறார். If there are false teachers, and even there are true கள்ள teachers. சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்றால் உண்மையான சகோதரம் உள்ளவர்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். If there are false brethren, even the Lord had kept true இந்த brethren. கிறிஸ்தவ உலகத்தில் ஜீவிக்கிற நாம் சரியான பகுத்தறிவோடு சரியான வேறுபாட்டின் ஜீவியத்தை சரியாக பகுத்துணர்வுளாய் நாம் இருக்க வேண்டும். We who are living in this Christian life, we should have the discerning knowledge to live a proper Christian life. சரியான ஒரு பகுத்தறிவு இருந்தால் மாத்திரம்தான் இவர்கள் கள்ள அப்போஸ்தலர்களா, இவர்கள் உண்மை அப்போஸ்தலர்களா, இவர்கள் கள்ள போதர்களா, இவர்கள் உண்மையான போதர்களா
இவள் கள்ள கிறிஸ்துவா, இவள் உண்மையான கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவளா, இவள் கள்ள சகோதரர்களா, இவள் உண்மையான சகோதரர்களா என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். Only if we have a proper discerning knowledge, we could find whether they are false prophet or true prophet, whether they are a false Christ or true Christ. அந்த பகுத்தறிவு இல்லாவிட்டால் அவருடைய கெட்ட நடக்கைகளை நாம் பின்பற்றுவளாய் விடுவோம். கடைசியில நம் மூலமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட்டு விடும். If you don't have that discerning knowledge and we will follow them, and because of us the way of truth will be evil spoken. அதனால்தான் பரிசுத்த பவுல் பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் வைராக்கியமாக எழுதுகிறார். And so with all zeal Saint Peter writes, இப்படிப்பட்டவளை விட்டு நாம் வேறு பிரிய வேண்டும். we should separate ourselves from such group. அப்படிப்பட்டவருடைய கெட்ட நடக்கைகளை நாம் பின்பற்றக்கூடாது. We should never follow such pernicious ways. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் ஒரு காலம் இடம் கொடுக்க கூடாது. In no way we should give room for the way of truth should be denied. அடுத்து யோவான் அப்போஸ்தலன் சொல்லும்போது, And next while John apostles, சத்தியத்தை குறித்த சில தெய்வீக பிரமாணங்களை யோவான் தெளிவாக எழுதுகிறார். and John the apostle clearly wrote about the truth. 1 யோவான் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, In 1 John 1 அதிகாரம் 6 வசனம் 8 வசனம் படிக்கும் போது, chapter 1 verse 6, 7 and 8. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், If we say that we have fellowship with him and walk in darkness, சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். we lie and do not the truth. சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவளாய் இருப்போம். And we will lie and we should never walk according to the நாம் truth. அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு And saying that we have fellowship with him, இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், and if we walk in darkness, நாம் சத்தியத்தின்படி நடக்காமல் பொய் சொல்லுவளாய் இருக்கிறோம். and we lie and do not the truth. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? And from this what do we அவரோடு understand? ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கண்டிப்பாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும். And those who are saying that I have a fellowship with him should live as அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இருளிலே நடக்கக்கூடாது. those who say I have fellowship with him should not walk in darkness. 8 வசனத்தில் சொல்லும்போது, In the 8th verse, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நமக்கு நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாய் இருப்போம். if we say that we have no sin, we deceive சத்தியம் ourselves, நமக்குள் இராது. and the truth is not in us. சத்தியம் எப்பொழுது நமக்குள்ள வரும்? When the truth will come in us, நமக்கு பாவம் இல்லை, நமக்கு பாவம் உண்டு என்று நம்மை தாழ்த்தி அறிக்கை செய்து நம்முடைய உண்மையான நிலவரத்தை ஒத்துக்கொள்ளும் போதுதான். and when we know our real state by confessing our sins humbly, இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாவிகள். and all of us are sinner before the Lord. பரிசுத்த பவுல் சொல்கிறார், பாவிகளிலே நான் பிரதானமான பாவி என்று தாழ்த்துகிறார். And Saint Paul is humbling himself, I am the chiefest sinner among the எனக்கு sinners. பாவம் இல்லை என்று சொன்னால் எனக்குள்ள சத்தியம் இல்லை. If I say I have no sin and there is no truth in me, என்னை நானே நான் வஞ்சித்துக் கொள்கிறேன். and I am deceiving myself, தேவ சமூகத்தில் நாம் எப்போது நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். we should always humble ourselves before the presence of God. 1 யோவான் 2 அதிகாரம் 4 வசனத்தில், In 1 John chapter 2 verse 4, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறார், அவனுக்குள் சத்தியம் இல்லை. he that saith I know him and keepeth not the commandments is a liar, and the truth is not in him. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. சத்தியத்தை குறித்து பரிசுத்த யோவான் அப்போஸ்தலன் சொல்கிற மற்றொரு காரியம் என்ன? And what does John the apostle saying about the truth? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாவிட்டால் நாம் பொய்யராய் இருக்கிறோம். Even after saying I know him, and if we won't follow his commandments, we are நமக்கு the liar. சத்தியம் இல்லை. There is no truth in us. அதற்கு என்ன அர்த்தம்? What is the meaning? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டே ஆக வேண்டும். He that say I know him should follow his commandments. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாவிட்டால் உனக்குள்ள சத்தியம் இல்லை. If you won't follow his commandments, there is no truth in கற்பனைகளை him. கைக்கொள்வதுதான் சத்தியம். Following the commandments is the truth. நமக்கு பாவம் உண்டு என்று நம்மை ஒத்துக்கொள்வதுதான் நமக்குள்ள சத்தியம் இருப்பதற்கு அர்த்தம். Accepting that we are sinner is the meaning that we have the truth. வெளிச்சத்திலே நாம் நடந்தால் அப்பொழுதுதான் சத்தியத்தின்படி நடக்கிறோம். Only if we walk in light, we walk according to the truth. அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல. And his commandments are not a burden unto அவருடைய us. கற்பனைகளை நாம் கைக்கொள்வதற்கு அவருடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். We should be filled with his love in order to follow his அவருடைய commandments. அன்பினால் நிறைந்து ஜீவிக்கிறவர்களுக்கு அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. Those who love being filled with his commandments are not a burden unto them. அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் நமக்குள்ள சத்தியம் இருக்கிறது, கைக்கொள்ளாவிட்டால் நாம் பொய்யனாய் மாறுகிறோம். If we keep his commandments, there is truth in us. If we won't, then we are the liar. அடுத்து 1 யோவான் 5 அதிகாரம் 6 வசனத்திலே, And next 1 John chapter 5 verse 6, அவர் நமக்கு தந்த அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவரே சத்தியமா இருக்கிறார். even the anointing, the Holy Spirit that he had given unto us is the truth. ஆவியானவர் சத்தியமாகையால் The Spirit is truth.
இயேசு கிறிஸ்து ஆகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் சத்தியமாகையால், Because the Spirit is truth. ஆவியானவர் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the Holy Spirit is mentioned as truth. 2 அதிகாரம் 27 வசனத்திலேயும் அந்த அபிஷேகம் சத்தியமா இருக்கிறது என்று In சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John chapter 2 verse 27 it is said, the anointing is the truth. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, And is truth. அது பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. And ye shall abide in him as it taught you. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு சத்தியமாய் இருக்கிறது. The anointing of the Holy Spirit is the truth. ஆவியானவர் சத்தியமாய் இருக்கிறார். Holy Spirit is the truth. அப்ப சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் If you want to bear witness concerning the நமக்குள்ள truth, இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். the Holy Spirit should be with us. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறவரா இருக்கிறார். The comforter, the Spirit of truth, guide us in all truth. அவர்தான் நமக்கு தேவனுடைய மனதை போதிக்கிறவர். And he is the one who teach the mind of God. அவர்தான் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சத்தியத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறவர். And he is the comforter, the Spirit of truth, who guide us into all truth. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு In order to bear witness about the truth, யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல சத்தியத்தோடு சம்பந்தப்பட்ட தெய்வீக பிரமாணங்களை கடைபிடித்தே ஆக வேண்டும். as mentioned by John the Apostle, we should follow the commandments pertaining to the truth. அவரோடு கூட ஐக்கியப்பட்டவளா இருக்க வேண்டும். And we should have fellowship with him. இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கவளா இருக்க We வேண்டும். should walk in light and not in darkness. நமக்கு பாவம் உண்டென்று நம்மை தாழ்த்தி அறிக்கை செய்ய We வேண்டும். should humble ourselves and make a confession that அவருடைய we are கற்பனைகளை sinner. கைக்கொள்ளுவளா இருக்க வேண்டும். We should keep his commandments. ஆவியானவர் சத்தியமா இருக்கிறபடினால் அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். As the Spirit is truth, we should give room for the Spirit of truth to dwell in அந்த us. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொண்டு அவருக்கு சாட்சியாய் நாம் மாற வேண்டும். Knowing the truth, we should become a witness unto this truth. 1 யோவான் 5 அதிகாரம் 20 வசனம் And படிக்கும் 1 John chapter 5 verse 20. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிற மற்றொரு காரியம், And another thing mentioned by John the Apostle. இயேசு கிறிஸ்துவே சத்தியம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். And he says, Jesus Christ is the truth. ஆவியானவர் சத்தியம் உள்ளவர் என்று சொன்னது மாத்திரமல்ல, Not only he says Holy Spirit is the truth, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவர். and his son Jesus Christ is also the truth. 20 வசனம். 20th verse. அஞ்சியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்டு சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராய் வெளிப்பட்டார். Jesus Christ was revealed as a truth. சத்தியம் கிருபையும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு வந்தார். And he came to this world being filled with truth and நானே grace. வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். And he is the one who said, for I am the way, truth and the சத்தியத்தை life. குறித்து சாட்சி கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்து பிறந்தவர். And he is the one who born in this world to bear witness about the truth. அவர் நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். And he should dwell in us. அப்படி என்றால் தான் நாம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். Then only we can bear witness about the truth. ஆவியானவரே சத்தியமாய் இருக்கிறார். And Holy Spirit itself is the truth. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே சத்தியமுள்ளவராய் இருக்கிறார். Jesus the Son is also the truth. கற்பனைகளை கைக்கொள்வதே சத்தியமாய் இருக்கிறது. Keeping the commandments is the truth. நமக்கு பாவம் உண்டென்று நம்மை தாழ்த்தும் போது சத்தியம் நமக்குள்ள காணப்படுகிறது. When we humble ourselves that we are sinner, the truth is found in us. அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் வெளிச்சத்திலே நடந்தால் நாம் சத்தியத்தின்படி ஜீவிக்கவளாய் இருக்கிறோம். If we have fellowship with him and if we walk in light, we can live according to the truth. இவையெல்லாம் யோவான் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லுகிற தெய்வீக And பிரமாணங்கள். these are the divine laws mentioned by Saint John. 3 யோவான் புத்தகம் 4 வசனத்தில் படிக்கும்போது 3 John verse 4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அதே போல 2 யோவான் 4 வசனத்திலே 2 John verse 4. பிதாவினால் நாம் பெற்ற கற்பின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டாராம். And looking into the children walking in truth, he was greatly delighted. சத்தியத்திலே நடக்கிறதை கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் இல்லை. I have no greater joy than to hear that my children walk in truth. சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவளை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று 3 யோவான் 8 வசனத்திலையும் சொல்லுகிறார். In 3 John 8 verse he said, therefore ought to receive such that we might be fellow helpers to the truth. தேமேத்திரியை குறித்து 12 வசனத்தில் சொல்லும்போது சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் என்று சொல்லுகிறார். And concerning Demetrius he say he had the good report concerning the truth.
மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயு என்று 3 யோவான் 1 சொல்லுகிறார். In 3 John, in first word, it is said, I am the Gaius, the elder, and who love in the truth. அப்ப யோவான் அப்போஸ்தலன் சத்தியத்துக்காக அவர் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாயிருந்தார். And Saint John, even he was ready to give his life for the truth. சத்தியத்தின்படி யாரையும் நேசித்தார். And he loved all by the truth. சத்தியத்துக்கு உடன்வேலையாட்களை சேர்த்துக் கொண்டார். And he joined fellow helpers for the truth. சத்தியத்தால நற்சாட்சி பெற்றவர்களை தன்னோடு கூட வைத்திருந்தார். And he kept who had good witness about the truth. சத்தியத்திலே நடக்கிறதை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். And he was greatly rejoiced looking at those who are walking in the truth. அறிந்திருக்கிறவர்கள் மேல் அவர் சத்தியத்தின்படி நேசிக்கிறவராய் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை நேசிக்கிறவராய் காணப்பட்டார். And he was the one who know the truth and lived according to the truth. அவ யோவான் அப்போஸ்தலனுடைய ஜீவியம் சத்தியத்தை அஸ்திபாரமாக வைத்து கட்டி எழுப்பப்பட்டதாய் இருந்தது. The life of John the apostle was built having the foundation as the truth. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பேதுரு அப்போஸ்தலன், யோவான் அப்போஸ்தலன், பரிசுத்த பவுல், இவர்கள் எல்லாரும், யாக்கோபு அப்போஸ்தலன் எல்லாரும் சத்தியத்திலே தங்களுடைய ஜீவியத்தை சரியாக கட்டி எழுப்பிக் கொண்டார்கள். And Saint Paul, Saint John and James all followed the footsteps of Jesus and they built their life. சத்தியத்தை குறித்த தெய்வீக பிரமாணங்களை யாக்கோபு அப்போஸ்தலனும் சரி, பேதுரு அப்போஸ்தலனும் சரி, யோவான் அப்போஸ்தலனும் சரி தெளிவாக எழுதுகிறார்கள். And clearly they wrote about the truth. இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பரிசுத்த பவுலும் அவ்விதமாகவே சத்தியத்தை குறித்து வைராக்கியமாய் சாட்சியாய் சொன்னார். Even Saint Paul bear witness with a great zeal following the footsteps of Jesus about the truth. சத்தியத்தை குறித்து நல்ல ஒரு வெளிப்படுத்தல் அவளுக்கு இருந்தபடினால் தான் சத்தியத்தை குறித்து அவள் சாட்சியாக ஜீவித்து சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து கடைசியில சத்தியத்துக்காக ஜீவனை கொடுத்து இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். Only because of having a good revelation about the truth, they live according to it and they died as a martyrs about the truth. சத்தியமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களோடு கூட வைத்துக் கொண்டார்கள். And they kept Jesus the man of truth along with them. சத்தியமாய் இருக்கிற ஆவியானவரை தங்களுக்கு துணையாக வைத்திருந்தார்கள். And they have the Holy Spirit, the truth, as a helper unto them. கற்பனைகளை கைக்கொண்டு சத்தியத்தின்படி ஜீவிக்கிறவர்களாய் இருந்தார்கள். And they was the one who follow the truth and keep the truth. சத்தியத்துக்கு எப்போதும் தலை வணங்குறவர்களாய் காணப்பட்டார்கள். They always obey according to the truth. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறதிலே தைரியமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். They were bold enough to preach the truth in truth. சத்தியத்துக்காக எந்த விலைக்கரைத்தையும் செலுத்துவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். And they were ready to pay any price for the truth. சத்தியத்தை குறித்து எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சி கொடுக்க எப்போதும் அவர்கள் தைரியமாய் இருந்தார்கள். And they are always courageous to bear witness about the truth unto any man. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை விசுவாசித்து சத்தியத்தை கைக்கொண்டபடியினால்தான் அந்த ஆவியின் பலத்திலே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கலாய் மாறினார்கள். As they know the truth, believe the truth and kept the truth, and they can bear witness நாமும் கூட concerning the truth. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக Even we too should give. இப்படிப்பட்ட அப்போஸ்தலருடைய கிரியைகளை, அவருடைய நடக்கைகளை, அவருடைய சுபாவங்களை, அவருடைய மாதிரியான அடிச்சுவடுகளை, அந்த பக்தி வைராக்கியத்தை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். Even we too should learn the deeds and follow the ஒரே footsteps. ஒரு வாழ்க்கை, Only one life. சத்தியத்துக்காகவே ஜீவிக்கிறதான வாழ்க்கையா இருக்க வேண்டும். The life of walking according to the சத்தியத்தை truth. அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது. It is not only know the truth. சத்தியத்தை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. It is not enough if you believe the சத்தியத்துக்காக truth. வைராக்கியமாய் நாம் எழும்ப வேண்டும். And we should arise boldly for the truth. சத்தியத்துக்காக நாம் சாட்சி கொடுக்க எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். We should always be ready to bear witness about the truth. சத்தியத்துக்கு மாறான எந்த காரியமாய் இருந்தாலும் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். Whatever the thing that are against the truth, we should resist that. சத்தியம் என்பதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்ன வேர்ட்? And what is an opposite word to the truth? சொல்லுங்கள். பொய். Lie. பொய் என்பதுதான் இன்றைக்கு முழு மனுக்குலத்தையும் மாட்டி அளக்களிக்கிற பெரிய பாவமாக இருக்கிறது. A lie is a great sin which are tormenting the whole mankind. இந்த பொய் என்றதான இந்த பாவம் சத்தியத்துக்கு மாறான காரியமாய் இருக்கிறது. This sin lie is against the truth. இந்த பொய் நம்முடைய ஜீவிதத்துல வந்துவிட்டால் என்ன சம்பவிக்கும்? If this lie comes in our life, what will happen? பொய்யருக்கு இந்த பைபிள்ல என்ன வேதம் நியாய தீர்ப்பு கொடுக்கிறது? What is the judgment given unto this liar? பொய்யரை குறித்து வேதம் எவ்விதமாக எச்சரிக்கிறது? Concerning the liar, in what way? பொய் பேசினால் கிடைக்கிறதான தண்டனை என்ன? And what is the punishment for the liar? பொய் பேசுறவர்களை வேதம் எந்த கண்ணோட்டத்துல நோக்குறது? And in what manner the Bible look unto those பொய் who are பேசுறவர்களை liar? தேவன் எவ்விதமாக பார்க்கிறார்? And in what way the God looks unto those who பொய் lie? பேசினால் நமக்கு என்ன கிடைக்கும்? If we speak lie, what do we சத்தியத்துக்கு obtain? மாறாக ஜீவித்து நாம் பொய் சொல்லும்போது என்ன சம்பவிக்கும்? If we live against the truth and lie, and what will happen to us? அதற்கு நான் உங்களுக்கு 7 காரியங்கள் சொல்கிறேன். And I mentioned 7 things ஒன்று, to you. பொய் பேசுறவர்களை கர்த்தர் அழிப்பார். And God will destroy those who speak lie. இரண்டாவது, பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. For the lying tongue is abominable to God. மூணாவது, பொய் நாவு கர்த்தர் வெறுக்கிறார். God hates the lying tongue. நான்காவது, பொய் பேசுறவன் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. For the liar will not escape the ஐந்தாவது, punishment. பொய் பேசுறவன் நாசமடைவான். And fifthly, the one who speak lie will become
ஆறாவது பொய்யை நடப்பிக்கிறவள் தேவனுடைய ராஜ்யமாகிய புதிய எருசலேமுக்குள் பிரவேசிப்பதில்லை. all those who walk according to lie will not enter into New Jerusalem. ஏழாவது பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலை பங்கடைவார்கள். all the liar will have their part in the lake of fire that burns with fire and இன்னும் பொய் brimstone. பேசுவதற்கு பைபிள்ல நிறைய நியாய தீர்ப்புகள் ஆக்கினை தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. Many things have been mentioned about the judgment for the lie. ஆனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். But in a brief I have mentioned to you. சங்கீதம் 5:6 படியுங்கள். Psalms 5 verse பொய் 6. பேசுவதை நீர் அழிப்பீர். Thou will destroy the liars. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். பொய் பேசுவதை அழிப்பீர். Thou shalt destroy that speak பைபிள்ல lies. இதுக்கு யார் நல்ல உதாரணம்? And who is the best example? in the அனனியா Bible? சப்பீராள். Ananias and பொய் Sapphira. பேசிட்டு வந்தாங்க. பேதுருக்கு முன்பாக அவர்கள் கீழே விழுந்து அப்படியே மரித்து செத்து போனார்கள். And after speaking lie, they fell before Peter. அனனியா சப்பீராள் பொய் பேசினார்கள். பொய் பேசுவதை நீர் அழிப்பீர் என்ற வசனத்தின்படி அவர்கள் அழிந்து போனார்கள். According to the word, thou will destroy those who speak lie, and they were destroyed. நீதிமொழிகள் 6:17 வாசிக்கும் போது In Proverbs chapter கர்த்தர் 6, 6 காரியங்களை வெறுக்கிறார். God hates 6 things. அதுல ஒன்னு பொய் நாவு. One among them is lying tongue. அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கண். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். And God hates 6 things. அதுல இரண்டாவது காரியம் பொய் நாவு. And second one நீ is பொய் lying பேசும்போது tongue. கர்த்தர் நம்மை வெறுக்கிறார். If you speak lie, God hates you. ஒருவேளை மனுஷர்கள் பொய் பேசி சம்பாதிச்சு பணம் வாங்குறதுக்காக பல விதங்கள்ல அவர்கள் பேசலாம். And many men will speak lie in order to earn money. ஆனால் கர்த்தருடைய பார்வையில அவர்கள் வெறுக்கப்படுகிறவர்கள். But they are abominable before the sight of பொய் God. நாவு கர்த்தர் வெறுக்கிற காரியம். The lying tongue is the one which the Lord hates. அடுத்து இன்னொரு படி கூட போய் பொய் பேசுற பொய் நாவு அருவருப்பானது. And in one step above, the lying tongue is abominable. வெறுப்பை காட்டிலும் அருவருப்பு என்பது அதை காட்டிலும் அதிகமான ஒரு காரியம். And abominable is one step greater than hatred. நீதிமொழிகள் 12:22. Proverbs 12 verse 22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். The lying tongue is abominable. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். But they that deal truly are his அப்ப delight. கர்த்தருக்கு அவர்கள் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். Lying lips are abomination to the Lord. கர்த்தர் வெறுக்கிறது மாத்திரமல்ல, Not only the Lord hates, கர்த்தர் அருவருக்கிறார். even the Lord do abominable. அடுத்து இன்னும் நீங்கள் படிங்கள். நீதிமொழிகள் 19:5 படிக்கும்போது In Proverbs chapter 19 verse 5. பொய் பேசுகிறவன் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. And a false witness shall not be unpunished. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. பொய்களை பேசுகிறவனும் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. He that speaketh lies shall not escape. யூதாஸ் காரியத்தை பாருங்கள், அவன் பொய்யனாய் இருந்தான். And look unto Judas Iscariot, he is a liar. இயேசுவை அவன் காட்டிக் கொடுத்தான். And he betrayed Jesus. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டிக் கொடுத்தான். For 30 silver coins, he அவன் betrayed பேசின அந்த Jesus. பொய்கள் நிமித்தமாக அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்தது. Because of his lies, a punishment came தலைகீழாக upon him. விழுந்து வயிறு வெடித்து செத்து போனான். And he fell upside down and he பொய்களை died. பேசுகிறவர்கள் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. And those who speak lie will never be unpunished. நீதிமொழிகள் 19:9 படிக்கும்போது In Proverbs 19 verse 9, பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். he that speaketh lies shall perish. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான். He that speaketh lies shall perish. நீங்கள் அந்த நாகமான் குஷ்டரோகியா இருந்தபோது While Naaman the leper, அவனுக்கு அங்க கேயாசி அவன் எலிசா அவனை சுகமாக்கும் போது அவனிடத்துல ஏமாற்றி 2 முறை போய் சொன்ன கேயாசிக்கு என்ன சம்பவித்தது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. and what happened to Gehazi who said 2 times a lie? எலிசாவினிடத்துல 2 முறை அவன் போய் சொல்லுகிறான். And he lied unto Elijah 2 கேயாசி times. சொன்ன 2 பொய்கள் என்ன தெரியுமா? And what are all the 2 lies mentioned by Gehazi? வாசிங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 2 Kings chapter 5. என் எஜமான் உன்னிடத்துல கேட்டு வாங்கி வர சொன்னான். And my master asked unto you. 20 வசனம். Verse 20. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. 22 வசனத்துல என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான்.
அப்ப முதலாவது சொல்கிறான் என் எஜமான் என்னை அனுப்பினார். And first he say, my master யார் had இடத்துல sent போய் me. சொல்கிறார்? To whom he says? நாகமான்ட்ட போய் சொல்கிறார். To Naaman. அடுத்து எலிசா வந்து கேட்கிறான் நீ எங்க போயிட்டு வந்த? And next Elisha is asking where உமது அடியேன்னு சொல்றான். எலிசாவுக்கு அடியேன்னு சொல்றதுக்கு அவன் தகுதியே இல்லை. ஆனா உமது அடியேன் நான் எங்கும் போகவில்லை. And he says thy servant went. முழு பூசணிக்காய் சோத்துல மூடி வச்ச மாதிரி. And he covered all. அப்பதான் எல்லாம் அவன்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஓரத்துல வச்சுட்டு எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டா நான் உமது அடியேன் எங்கும் போகவில்லை. After receiving many things from him. ரெண்டு தடவை போய் சொன்னான். 2 times he uttered. பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். He that speaketh lies shall perish. பாருங்க பேசி முடிச்ச உடனே அந்த பொய்களை பேசினதுக்கு நாசம். அவனுக்கு என்ன நாசம்? And what is the எலிசா சொல்கிறான் உன்னையும் உன் சந்ததியும் குஷ்டரோகம் என்றென்றைக்கு பிடிக்கும். The leprosy shall come unto you and for your பொய் பேசுறது இவன் தானே. And he is the one who இவனுக்கு தான் speaks. நாசமா இவனுக்கு தான் நாசம் உண்டாகணும். Only he should have இவன் தான் perished. குஷ்டரோகியா மாறணும். And he should have been. ஆனா பாருங்க இவன் சந்ததி எல்லாம் அந்த குஷ்டரோகம் பிடித்தது. And unto his seed this பெற்றோர்கள் leprosy. பொய் பேசுனீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாசம் உண்டாகும். And your parents, if you speak lie and your உங்க children shall சந்ததியே perish, குஷ்டரோகம் பிடிக்கும். all your seed will become கர்த்தருடைய வேதம் leper. அப்படிதான் எச்சரிக்கிறது. The word of God warns in this way. 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 Kings chapter 5 27 வசனம். verse 27. ஆகியால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு பொய்களை போனான். பேசுகிறோன் நாசம் அடைவான். And he that speaketh lies shall perish. பாருங்கள் அவன் நாசமடைந்தது மாத்திரம் அவனுடைய சந்ததி எல்லாம் நாசமாய் போய்விட்டது. Not only he was punished, all through his seed. பொய் பேசுனது நாகமான் தானே. சாரி பொய் பேசுனது கேயாசி தானே. Gehazi only had uttered அவனுக்கு தானே lie. குஷ்டரோகம் வர வேண்டும். It is only for him the leprosy ஆனால் should எலிசா come. கொடுக்கிற சாபத்தை பாருங்கள். But look unto the curse given by அந்த Elisha. குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்கும் என்றென்றைக்கும் பிடிக்கும். The leprosy shall come unto you and for சொன்ன your seed. மறு நிமிஷத்திலே வெண்மையான குஷ்டரோகியாகி அவன் மழை நிற உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். Immediately he went out of his presence as a leper. உமது அடியேன் சொன்னவன் ஆனால் அவனுக்கு அடியேனா எலிசாவுக்கு அடியானா இருக்க முடியவில்லை. And he is the one who said thy servant, but he didn't have the chance to become his எலிசா servant. அவருடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். He went away from the presence of Elisha. அது எதை காண்பிக்கிறது? What does it show? ஓ பொய்களை பேசுகிறோன் நாசமடைவான் என்பதற்கு அத்தாட்சியாய் இருக்கிறது. And it is an example for those who speaketh lie அடுத்து shall பொய்யை perish. பேசுகிறவர்கள் பொய்யை நடப்பிக்கிறவர்கள் புதிய எருசலேம் அந்த தேவனுடைய நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. They that walk according to lie shall not enter into the new city of வெளிப்படுத்தின விசேஷம் Jerusalem. 21ஆம் அதிகாரம் 27 வசனம் படிக்கும்போது Revelation chapter 21 verse 27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒன்றும் அதற்குள்ள போக முடியாது. And nothing shall enter into him. தேவனுடைய நகரமாகிய அந்த புதிய எருசலேமுக்குள்ள பொய்யை நடப்பிக்கிறவர்கள் ஒன்றும் போக முடியாது. To the city of God, the new Jerusalem, they that walketh according to lie will not enter. பொய்யை நடப்பிக்கிறவர்கள் அந்த புதிய எருசலேமுக்கு போய் அந்த வாசல்ல நோ என்ட்ரி போர்டு பார்த்துட்டு பின்னாடி திரும்பி வர வேண்டியதான். And those who maketh lie after going to New Jerusalem gate, உள்ளே ஷார்ட்கட் ரூட்ல எல்லாம் உள்ள பிரவேசிக்க முடியாது. we cannot enter into a shortcut route. என்ட்ரி பாஸ் வந்து உண்மையுள்ளவர்களுக்கு மாத்திரம். அவரோட கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். அந்த வாசல்ல செக்அப் பண்ணுவாங்க. அழைக்கப்பட்டிருக்கியா, தெரிந்து கொள்ளப்பட்டவனா, உண்மையுள்ளவையா, அவரோட கூட இருக்கிறதுக்குள்ள போ. நீ என்ன பொய்யை நடப்பிச்சிட்டு வந்து வாசல்ல வந்து நிக்கிற, நோ என்ட்ரி பாஸ், நோ என்ட்ரி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. And they will check whether you are called, chosen or faithful. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அவரோட கூட இருக்கிற உண்மையுள்ளவர் அவங்க உள்ள போட்டோம். மற்றவங்களுக்கெல்லாம் அங்க நோ என்ட்ரி. Open the gates for the righteous nation that walk according to the truth. பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. And they that maketh lie will never enter into it. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிக்கும்போது The next Revelation chapter 21 verse 8. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். All liars shall have their part in the lake which burneth with fire and brimstone. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். All the liars shall have their part in a lake which burneth with fire and brimstone. அதான் பொய்யர் அனைவர் என்று சொல்லியிருக்கிறார். பலவிதமான பொய்களை பேசுகிறவர்கள். And it is mentioned as all liars, those உண்மையை மறைப்பது பொய். And hiding the truth is a lie. இல்லாததை இருக்கிறது போல சொல்லுகிறது பொய். And speaking the things which are not as it is a lie. மிகைப்படுத்தி சொல்லுவது பொய். And speaking anything with exaggeration is a lie. காரியத்தை கூட்டி குறைத்து சொல்லுவது பொய். And adding anything. சமயத்துக்காக நன்மை வரும் என்பது தீமை செய்யலாமா, நன்மை கிடைக்கும் என்பதற்காக ஆதாயத்துக்காக சொல்லுகிறது பொய். And speaking lie for gain. இப்படி எத்தனையோ விளையாட்டு கூட சில சாதாரணமா போய் சொல்கிறார்கள், சிலர் ஏமாற்றுகிறார்கள்.
just for fun. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். All liars will have their part in the lake of fire and brimstone. இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவர்களுக்கு நித்திய காலமாய் அவர்கள் அந்த அழிவிலே தான் இருக்க வேண்டும். And those who have their part in the second death, the lake of fire, will have their part there இது eternally. கிருபையின் காலம். இன்றைக்கு நீ மனம் திரும்பினால் அந்த இடத்துக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. And these are the dispensation of grace. If you repent now, தொடர்ந்து உங்களுடைய பொய்யான வாழ்க்கையிலே நீங்கள் நீடித்துக் கொண்டிருந்தால், if you continue in your lying பொய்யை life, பேசுவதற்கு உங்களுடைய நாவாகிய வில்லை பிரயோகித்து வளைத்து நீங்கள் பழக்கப்படுத்தி இருந்தால், and if you practice your tongue to speak lie, பொய் என்னும் அடைக்கலத்தை ஒரு கல்மலை வந்து அப்படியே தகர்த்து போட்டுவிடும். rain of stone will come and destroy your life. திடீரென்று ஒரு பயங்கரமான சோதனை வரும். All of a sudden a great trial will come. அப்பொழுது பொய் என்ற அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறவர்களை அந்த கல்மலை ஆகிய அந்த சோதனை அப்படி அடித்து கொண்டு போய்விடும். Those they have their lie as their refuge, and those பொய்யான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். and make a full stop for your சத்தியம் ஒன்றே life. நம்முடைய ஜீவியத்திலே சாட்சியாய் மாற வேண்டும். Let the truth alone be a witness in our பொய் life. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே முழங்கால் Let படிடுவோம். us all stand in our knees. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் Let தாழ்த்துவோமாக. us all humble ourselves before the கர்த்தருடைய presence சமூகத்திலே of கேட்ட God. வசனங்களுக்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுப்போமாக. Let us all completely surrender for the word of God. சத்தியத்தை நீ அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. It is not only enough if you know the truth. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். All make a confession to the Lord. எல்லாரும் நம்முடைய கண்களை மூடிக்கொள்வோமாக. Let us all close our eyes. கர்த்தாவே, நாங்கள் இந்த நாட்களில் சத்தியத்துக்காக ஜீவிக்க விரும்புகிறோம். God, in these days we want to live ஒரு according to the truth. மாய்மாலமான ஜீவியம் செய்கிற ஜீவியம் எனக்கு வேண்டாம் I ஆண்டவரே. don't want a hypocritical life, O நான் God. இதுவரைக்கும் சத்தியத்துக்கு மாறான எத்தனையோ காரியங்களை செய்து விட்டேன். So far I had done many things against the truth. சத்தியத்துக்கு மாறான ஒரு ஜீவியத்தை நான் செய்து விட்டேன். I led a life against the அந்த truth. பேதுரு அப்போஸ்தலனை போல நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் போய்விட்டேன். Like Apostle Peter, I disobeyed the ஆனால் truth. இன்றைக்கு நான் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாய் வாஞ்சிக்கிறேன். But now I decide to obey the truth in spirit. ஆவியினாலே நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியாய் என்னை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். I surrender myself to obey to the truth in spirit. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க எனக்கு பலன் தாரும். Lord, give me strength to bear witness about the சத்தியத்தை குறித்து truth. சாட்சி கொடுக்க எனக்கு வல்லமை தாரும். Give me power to bear witness about the truth. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியான தைரியத்தை எனக்கு தாரும். Give me courage to bear witness about the truth. நான் ஒரு கோழையாக அல்ல, Not as a coward. நான் உமக்கு முன்பாக ஒரு தைரியசாலியாய் மாற வேண்டும். I want to become bold before you. அநேகருக்கு நான் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். I should confess the truth before many. சத்தியத்தின்படியே என்னுடைய ஜீவியத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும். I want to build my life according to the truth. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு எப்போது நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். I should always be ready to bear witness about the truth. சத்தியத்துக்கு மாறான காரியங்கள் ஒன்றும் என்னுடைய ஜீவியத்தில் காணப்படக்கூடாது. Nothing against the truth should found in my life. ஓ மாயமற்ற நான் சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்த வேண்டும். I should reveal the unfeigned love of ஊக்கமான God. அன்பினாலே நான் ஒருவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். I should love one another earnestly. ஒரு நாளும் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட நான் இடம் கொடுக்க கூடாது. In no way I should give room for the way of truth to be evil spoken. என் மூலமாக என்னுடைய ஜீவியத்தின் மூலமாக சத்திய மார்க்கம் ஒரு நாளும் தூஷிக்கப்படக்கூடாது. Through me or through my life, in no way that way of truth should be evil spoken. என்னுடைய பேச்சுகள், கிரியைகள், நடக்கைகள் எதுவுமே சத்திய மார்க்கத்துக்கு தூஷணமாக மாறக்கூடாது. My speech and deeds, in no way it should be against the truth. சத்தியத்தின்படி ஜீவிக்கவளை சேர்க்கத்தான் ஆண்டவர் வரப்போகிறார். Only to gather those who live according to the truth. Only God சத்தியத்தை is going to கைக்கொண்டு appear. வருகிற நீதியுள்ள ஜாதியை சேர்க்கும்படியாகத்தான் அவர் வரப்போகிறார். To gather the righteous nation who walk according to the truth, he shall appear. அவரோட ஐக்கியமாயிருக்கிறவர்கள் And those who have fellowship with அவர்கள் him, இருளிலே நடக்கிறதில்லை, they won't walk in அவர்கள் darkness, வெளிச்சத்திலே நடக்கிறார்கள். they walk in light, அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள். they walk according to the truth. அவர்கள் கற்பனையை கைக்கொள்ளுகிறவர்கள். They are the one who keep the truth. அவர்களுக்குள்ளே ஆவியானவர் சத்தியமாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Spirit of God is dwelling in them as truth. அவர்கள் சத்தியமுள்ளவரை அறிந்திருக்கிறார்கள். They know the one who is of truth. அவர்களிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள். And they are the one who love him with அவர்கள் தங்களை unfailing. தாழ்த்துறவரினால் சத்தியம் அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறது. As they humble themselves, the truth is dwelling in them. நாமும் கூட அப்படி சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்கும்படியா எழும்புவோமாக. Even let us arise to bear witness about the truth. இனி கடைசி நாட்கள், இனி சத்தியத்துக்காக ஜீவிப்பதற்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை நாம் அவருக்கென்றே ஒப்புக் கொடுப்போம். These are the last days. We have one life to walk according to the truth. Let us surrender to him. சத்தியத்துக்கு மாறாக பொய் சொல்லி ஜீவிக்கிற வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோமாக. Let us make a full stop to live a life against the truth. ஓ சத்தியத்துக்கு மாறாக ஜீவிக்கும் போது, When we live against the truth, நம்முடைய ஜீவியத்தில் பொய் காணப்படும் போது when lie found in our கர்த்தர் life, அதை வெறுக்கிறார். God hates that. கர்த்தருக்கு அது அருவருப்பானது. It is abomination to the கர்த்தர் Lord. அவர்களை அழித்து போடுவார். God will destroy them. அவர்கள் ஆக்கினைக்கு தப்புவதில்லை. They won't escape the
அவர்கள் நாசம் அடைவார்கள். They will perish. அவருடைய சந்ததி சபிக்கப்படும். Their seed shall be cursed. அவர்கள் புதிய எருசலேமுக்குள் பிரவேசிப்பதில்லை. They won't enter into New Jerusalem. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. They won't enter into the kingdom of God. அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே தான் பங்கடைய வேண்டும். They should have their part in the lake of fire. இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே தான் பங்கடைய வேண்டும். They should have their part the second death, the lake of fire. நாம் சத்தியத்துக்கு தலை வணங்குவோமாக. Let us obey to the truth right now. சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் இருப்போமாக. Let us be ready to give our life for the truth. சத்தியத்துக்காக வைராக்கியமாய் எழும்புவோமாக. Let us arise boldly for the truth. சத்தியத்தை எப்போதும் யாவருக்கும் அறிவிக்க ஆயத்தமாய் இருப்போமாக. Let us always be ready to convey the truth to others. சத்தியத்துக்கு மாறான ஒரு காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டாம். Nothing should be found in our life against the truth. தேவன் சத்தியமுள்ளவர். Our God is of truth. நம்முடைய இயேசு சத்தியமுள்ளவர். Our Jesus is of truth. ஆவியானவர் சத்தியமாய் இருக்கிறார். The Spirit is the truth. அவருடைய பிள்ளைகளும் சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிறவர்கள். Even their children also walk according to the truth. சத்தியத்திலே நடப்பது ஒன்றே நமக்கு சந்தோஷமாய் மாறட்டும். Walking according to truth alone, let us be joy. ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இறங்கி இருக்கிறார். Behold, the Spirit of truth has descended in our midst. அநேகரை சத்தியத்திற்கு பாதையிலே கொண்டு செல்ல போகிறார். And he is going to guide anyone into the truth. இனிமேல் நீ சத்தியத்தின்படி ஜீவிக்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். Thereafter God is going to help you according to the truth. சத்தியத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோமாக. And let us make a full stop to the life against the truth. நான் சத்தியத்துக்காக ஜீவிப்பேன். Right now I will live for truth. எல்லாரும் உடைய வலதுகை உயர்த்தி கொண்டு செல்லுங்கள். You all lift up your நான் right இன்று hand. முதல் சத்தியத்துக்காக ஜீவிப்பேன். From this day onwards I will live for the truth. சத்தியத்துக்காக வைராக்கியமாக, As a zeal for the truth. தியாகமாக, As sacrifice for the truth. As consecration for the truth. As holy. உண்மையாக, As faithful. நீதியாக, As righteous. நேர்மையாக As faithful. நான் ஜீவிப்பேன். I will live. ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தருவார். And if you surrender, God will give you an இன்றைக்கு சத்திய anointing. நகரமாய் மாறுவோமாக. Right now let us become a city of சத்தியத்தை truth. கைக்கொண்டு ஒரு நீதியுள்ள ஜாதியாய் மாறுவோமாக. Let us become a righteous nation that follow the truth. அப்படிப்பட்டவர்களை சேர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். To gather such people, God is going அவரோட to கூட come. இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள். Those who are with him are the truth. அவரோட கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள். Those who are with him are faithful. பரலோகம் உண்மையுள்ளவர்களின் நகரம். And heaven is a city of truthful அங்கே people. மாய்மாலத்துக்கு இடமில்லை. There is no room for hypocrisy. சத்தியத்துக்கு மாறான காரியங்களுக்கு இடமில்லை. There is no room for the things that are against the சத்தியபரனாய் truth. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus, the man of truth, is going to appear soon. எக்காலம் கேட்கப்பட போகிறது. The trumpet, sound of trumpet is going to சத்தியத்தின்படி hear. ஜீவிக்கிறவர்கள் பறந்து போக போகிறார்கள். Those who walk according to the truth will fly. நாமும் அந்த சிறிய கூட்டத்தில் காணப்பட நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. Let us make ourselves ready to be found in that group. பொய்யுலகம் வேண்டாம் இசைய நினைக்கெல்லாம் தூய சாலம் செல்வோம் இசைய நடி சென்றார் ஐயமின்றி. பொய்யுலகம் வேண்டாம் இசைய நினைக்கெல்லாம் தூய சாலம் செல்வோம் இசைய நடி சென்றார் ஐயமின்றி. வரும் நாளில் இயேசு நம்மில் ஒன்று கூடி வாழ்ந்திடலாம். இருதய சுத்தம் இருந்திடில் நித்தம். வரும் நாளில் இயேசு நம்மில் ஒன்று கூடி வாழ்ந்திடலாம். இருதய சுத்தம் இருந்திடில் நித்தம். வரும் நாளில் இயேசு நம்மில் ஒன்று கூடி வாழ்ந்திடலாம். இருதய சுத்தம் இருந்திடில் நித்தம். வரும் நாளில் இயேசு நம்மில் ஒன்று கூடி வாழ்ந்திடலாம். இருதய சுத்தம் இருந்திடில் நித்தம். வரும் நாளில் இயேசு நம்மில் ஒன்று கூடி வாழ்ந்திடலாம். இருதய சுத்தம் இருந்திடில் நித்தம். வரும் நாளில் இயேசு நம்மில் ஒன்று கூடி வாழ்ந்திடலாம். இருதய சுத்தம் இருந்திடில் நித்தம். வரும் நாளில் இயேசு நம்மில் ஒன்று கூடி வாழ்ந்திடலாம். ஒரே ஒரு வாழ்க்கை சத்தியத்துக்காகவே ஜீவிக்கிறதான வாழ்க்கையா இருக்கட்டும். இதுவரைக்கும் ஒரு மாய்மாலமான ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தால், இதுவரைக்கும் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால், இன்றைக்கு அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோமாக. ஆண்டவரே, இனி ஒரு நாட்கள் நான் உண்மையாய் ஜீவிக்க போகிறேன். நான் இனி ஒரு நாட்கள் சத்தியத்தின்படி ஜீவிக்க போகிறேன். எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே.
ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிவேன் என்ற தீர்மானத்தோடு நம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord.